வணக்கம். நான் நாராசா வர்ணவனசிங்கம். இன்றைக்கு அது வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் இருந்து தொழிலுக்கு போன நபர்கள் 4 பேரை காணவில்லை என்று சொல்லி உடனடியாக கடற்தொழில் அமைச்சருக்கு, நீர்வளத்துறை உதவி பணிப்பாளருக்கு, கடல் படையினருக்கு, சகலையருக்கும் அறிவித்தும் அந்த காணாமல் போன மக்களை தேடுறதுக்கு கடல் படை என்றாலும் சரிதான், கடற்தொழில் அமைச்சர் என்றாலும் சரிதான், நீர்வளத்துறை உதவி பணிப்பாளர் என்று சரிதான், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் எத்தனை ஒரு ஆளோ 2 பேரோ யாரையாவது காப்பாற்றி இருக்கலாம். உடனடியாக கடற்படையை அனுப்பி, விமானப்படை கிளிகளை அனுப்பி தேடி இருந்தால் உண்மையின்படி யாரோ ஒரு ஆளோ 2 பேரோ முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் மக்கள் அறிவிச்சும் சில உடவியலாளர், சில நலன் விரும்பிகள் தேவைப்பட்டாக்கள் கடற்தொழில் அமைச்சருக்கு போன் எடுத்தும் போன் வந்து அவர் தூக்கவில்லை. எத்தனையோ தரம் போன் எடுத்தும் அவர் போன் தூக்கவில்லை. ஆனால் முதலாளின் நடவடிக்கை விமானப்படையோ யாரும் தேடுதலுக்கு இல்லை. எமது மக்கள் உண்மையின்படி சங்கத்திலிருந்து தான் இந்தியாக்கார கூட இந்தியாக்கார எழும்புற தூரம் வரையும் போய் இஞ்சால் சகல இடங்கள் 35, 36, 40 கடல் மைல்கள் தூரம் போய் தேடியும் அங்கே அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. உடனடியாக தேடியிருந்தால் உண்மையின்படி அது கடற்படையா அல்லது விமானப்படை அனுப்பி ஹெலிகாப்டரை அனுப்பி தேடியிருந்தால் உண்மையின்படி காப்பாற்றி இருக்கலாம். இன்றைக்கு கொழும்பிலே இருந்து கொண்டு சில அறிக்கையை விட்டு கொண்டிருக்கிறார்கள். NPP அரசாங்கம் இன்றைக்கு கொழும்பிலே இருந்து அறிக்கை விடுது என்னென்று சொன்னால், தாங்கள் கடற்படை அனுப்பினாங்கள், நேவிப்படை அனுப்பினாங்கன்னு சொல்லி. அவருக்கு விளங்கியில கடற்படையின் நேவிப்படையும் ஒன்றுதான் என்று சொல்லி, கடற்படையின் நேவிப்படையும் கடற்படை என்னென்றா நேவிப்படை என்னென்று தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கொழும்பிலே இருந்து கொண்டு அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது வந்து கொழும்பில இருந்து ரோன் விட்டு வரான். ரோடு ஆட்டேக்க விட்டு தேடுகிறவர்கள் எங்களுக்கு தெரியல. கொழும்பில இருந்து ரோன் விட்டு கடல்ல காணாமல் போனவரை தேடுறேன்னு சொன்னா இது கதையா படமா? இது ஒன்றில் வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து தேடி இருந்தால் உண்மையாக நாங்கள் இந்த காத்துன்னு சும்மா காத்து இல்லை. காத்துன்னு சொன்னால் இனிமையில் என்ற காத்து, நெருப்படுத்த ஒன்று காத்து. இந்த காத்துல கொழும்பில இருந்து ரோன் விட்டு தேடினவரா? அவர் ஆட்டேக்க விட்டு ரோன் விட்டு தேடினாரோ அது எங்களுக்கு தெரியாது. அடுத்தது என்ன ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால், இப்போ இன்றைக்கு எங்களந்த மக்கள் தேட போன மக்களை தான் நேவிக்காரன் மறைச்சு செக் பண்றான். நேவிக்கு அறிவித்து நாங்கள் எங்கட படகுகளை காணையில நாங்கள் தேட போறோம்னு சொல்லிக்கொண்டு கடல்ல தேடிக்கொண்டு போன படகுகளை தான் மறைச்சு இன்றைக்கு நேவிக்காரன் செக் பண்ணினே தவிர, ஆனால் எங்களந்த மக்களை போய் தேடவில்லை. 2ஆம் நாத்து கடைசியில தான் இவர்கள் தேட போனதாக எங்களுக்கு ஒரு தகவல். அதுவும் உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது. ஆனா வெள்ள அறிக்கை விடுறாங்க, இலங்கையை சுற்றி பெரிய கடல் பிறப்பாம், எத்தனையோ ஆயிரம் பெரிய கடல் பிறப்பாம். அவனுக்கு ஒரு மண்டேக்க சரக்கே இல்லை. இலங்கை ஒரு தீவு, இலங்கையை சுத்த கடல்ட்டா கடல்லான பெருசு. இதன் எங்கட மக்களுக்கு என்ன விளங்காதோ? நீ 2,20,000 மக்கள் தமிழ் மக்கள் இருக்கிற பேர்த்தாண்டா இந்த கதை பெப்பே என்ன வண்டியா? உங்களுக்கு கடல்ண்டா என்ன? இலங்கை தீவை சுத்தி அவர கடல்ண்டா கடல் பெருசு தானே. அதுக்கு கொழும்பிலே இருந்து ரோன் விட்டு தேடுங்க. அப்படி ஆகத்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நம்பித்தான் எங்களோட மக்களும் எங்களோட சங்கங்களும் எங்களோட கடற்தொழில் மக்களும் இருக்கிற. நாங்கள் அண்டையிலேருந்து இன்றைய வரையும் கத்தியும் எங்களோட மக்களுக்கு வந்து சூடு சுரண வரையில். ஏனென்று சொன்னால் திருப்பி மேலையா அரசியலுக்குள்ள போறீர்கள். நாங்களால சொல்றோம், எங்களுக்கு அரசியல் வேண்டாம், அரசியலுக்கு போக வேண்டாம். நாங்களே எங்களோட முயற்சி எடுத்து எங்களோட மக்கள் ஒத்துழைப்போட, எங்களோட கடற்தொழில் மக்கள் ஒத்துழைப்போட என்னத்தையும் செய்யலாம். உண்மையின்படி எல்லாரும் சந்தோஷமான முறையில், சரியான முறையில் எல்லா சங்கங்களும் ஒத்துழைத்து இயங்குமா இருந்தால் எங்களுக்கு ஒரு தரம் தேவையில்லை. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி 100க்கு 100 எங்களது கடலை அழிச்சு கொண்டிருக்கு உள்ளூர் இழுவப்படாது. 100க்கு 100. ஏனென்று சொன்னால் அடித்தளத்தை 1.5 அடி 2 அடி ஆழத்துக்கு அடித்தளத்தை கிண்டி கடல் வளத்தை நாசமாகி கொண்டிருக்கிற தொழிலை தடை செய்ய வக்கில்லை இந்த அரசாங்கத்துக்கு. ஆனால் 100க்கு 30%, 35% பாதிக்கக்கூடிய கரவலையை வந்து தடை செய்திருக்கிறாங்க. 100க்கு 30% அது பாதிப்பட்டு நாங்கள் சொல்லிடலாது. 100க்கு 30% பாதிக்கப்பட்ட கரவலையை தடை செய்திருக்கிறாங்க. 100க்கு 100 கடல் வளத்தை அழிக்கின்ற உள்ளூர் இழுவப்படக தடை செய்யலை. இதுதான் எங்களது அரசாங்கம். கேட்டால் நாங்கள் கடல் வளத்தை பாதுகாக்கணும். கடல் வளத்தை பாதுகா என்ன? கடல் வளத்தை பாதுகாத்தனி தடை செய்யப்பட்ட தொழில் எதை தடை செய்தீங்க? டிராக்டர் ஒன்றை தவிர வேறு என்ன தொழிலை தடை செய்தீங்க?
இன்றைக்கு கிழக்கில் வடமராட்சி கிழக்கில் சுருக்கு வேலைன்னு சொன்னால் சொல்லி வேலை இல்லை. ஒவ்வொருத்தன் செவன் மும்முண்டு சுருக்கு வேலை வளைக்கிறான். விடிய காலை வந்து கூலருக்கு மீன் ஏற்றுறான். நேவி எல்லாருக்கும், நேவிக்கும் தெரியும், நேவிக்காருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதே இந்த நீதிவளத்துறை எல்லாருக்கும் தெரியும். கண்ணை மூடிக்கொண்டு வளர்க்க இதாக முழுக்க லைட்டு, கடலில் லைட்டு கண்டபடி இந்த வேகவா நிற்குது. அப்போ நீங்கள் லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு சட்டவிரோதமான தொழிலுக்கு ஆதரவை தெரிவித்து கொண்டு, ஆனால் டிராக்டர்காரன் எங்கேயோ கொடுக்க இல்லையாக்கும் காசு. அதனால தான் டிராக்டரை வீண் சமாளிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் தொழில் 16 தொழில் தடை, உள்ளூர் இழுவப்பட உட்பட 16 தொழில் தடை. தடை என்றால் ஒரே தடை செய், எல்லாத்தையும் தடை செய். அது டிராக்டராக இருக்கட்டுக்கு, தங்குசி வேலையாக இருக்கட்டுக்கு, பிரி வேலையாக இருக்கட்டுக்கு, பிராண்டு என்னென்றாலும் தடை செய்யப்பட்ட தொழில் 16 தடை செய். தடை செய்ய முடியல. உள்ளூர் இழுவப்படையை அங்கே போட்டு முழுக்க அள்ளி அள்ளி கொட்டுன்னு வலிச்சு கொட்டி கொண்டு இருக்காங்க. அவங்கள தடை செய்ய முடியலை. இனிமேல் இப்போ இந்தியாவிலேருந்து தடைக்காலம் 15ஆம் தேதியோட தடைக்காலம் முடியுது. தடைக்காலம் முடிஞ்சா இனிமேல் அவங்க வருவாங்க, நல்லு போட்டு கொண்டு வந்து எல்லாத்தையும் வலிச்சு அசைஞ்சு கொண்டு போவாங்க. இதுக்குரிய எந்த நடவடிக்கையும் இங்கே இல்லை. ஆனால் அங்கே மேசையில் இருந்தோண்டு படம் காட்டுறார் அமைச்சர். மேசையில் இருந்தோடு படம் காட்டுறார். கடலண்டா என்னன்னு தெரியாது, கையால் ஆகாத ஒரு அமைச்சர் ஒரு ஆள் மேடையில் இருந்தோட ஒரு படத்தை வச்சுக்கொண்டு நேவிக்காரரை வச்சுக்கொண்டு நேவிக்காரருக்கு படம் காட்டி கொண்டிருக்கிறேன். இப்படி எத்தனை படத்தை காட்டி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கும் தெரியும். எங்களுடைய அரசியல்வாதிகளும் அப்படித்தான். எங்களுடைய அரசியல்வாதிகள் அதை விட வேகமாக படம் காட்டி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு எங்களோட மக்கள், எங்கட கடத்தொழில் மக்களை எல்லாரும் சுரண்டி 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 சாகடிக்கிறாங்களே தவிர எங்கட மக்களுக்கு எந்த விதமான ஒரு வாழ்வாதாரமோ எந்த விதமான ஒரு இதுவுமே எங்களுக்கு உங்களது வாழ்வாதாரம் வேண்டாம், ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு எங்களது அரசாங்கத்தை நாங்கள் ஒன்றும் கேட்க தேவையில்லை. நீ இந்த தடை செய்யப்பட்ட தொழிலாளர்களையும் தடை செய்யுங்க, ஒன்றும் தேவையில்லை. உங்களத்தை நாங்கள் ஒன்றுக்கும் வரையில்லை, உங்களோட பிச்சைக்கும் நாங்கள் வரையில்லை. எங்களால் உழைச்ச எங்களால் நாங்கள் முன்னுக்கு வர முடியும் எங்களால். ஆனால் நீங்கள் தடை செய்யப்பட்ட தொழிலுக்கு முழுதா எல்லார்ட்டையும் லஞ்சங்களை வேண்டி கொண்டு அவங்களை இன்றைக்கு முட்டுண்டான்னு இருக்கிறீங்க. கேட்டால் அங்கே கரவலைக்கு ஆய்வு செய்யணியாம். கடலில் சுழியோடிய விட்டு என்ன சிலிண்டர் எல்லாம் விட்டு சுழியோட விட்டு இந்த கரவல் என்ன மாதிரி வந்து பாதிக்குது, என்ன செய்யுதுன்னு சொல்லி சுழியோடி பார்க்குறீங்க. ஏன் இதே இந்த இழுவ மடியில் போய் டோலரில் ஏறி பாருங்க, 2 விலையை தள்ளி போட்டு கம்பாத்தை இலக்கி போட்டு இழுத்து போட்டு வேறு என்னத்தை கொண்டு வருதுன்னு சொல்லி அதொன்று செய்ய வாக்கு இல்லை, அதை நிப்பாட்ட வாக்கு இல்லை. இன்றைக்கு நீங்கள் என்னத்தை செய்கிறீங்க? இன்றைக்கு உண்மையாக சாதாரணமாக யோசிச்சு பாருங்க. எங்களோட பருத்தித்துறை பிரதேச செயலகம் என்னன்னு சொன்னால் கடற்தொழில் மக்கள் வந்து மீன் சூட விலை வளர்ந்து சூட தெரிகிறாங்க. பந்தல் ஒரு சட்டு பந்தல் போட்டு அது இந்த இடையில கோயிலும் அதுக்கான மீன் தெரிகிறவர்கள். அதுக்கு இன்றைக்கு 1 அடி நிலத்துக்கு 10 ரூபா, 30 அடி என்றா 300 ரூபா, வருஷத்துக்கு 3600 ரூபா நீங்கள் வரி விதிக்கிறீர்கள். சரி, நீங்கள் வரிய விதியுங்கோ. வரி விதிக்கிறீங்கள் அப்படியா கொடுத்தா கடல் அரிப்புக்கு அணையை கட்டி கொடுக்கணும். இன்றைக்கு கடல் அரிப்பால் இன்றைக்கு படகுகள் கட்டி வச்சு முடியல, படகுகள் வாருக்குனால போய் வர முடியல, வானுகள் தூத்து கிடக்குது. அடுத்தது அணை கட்டியலாமல் படகுகள் கட்டியலாமல் படகுகள் சேதப்படுது, அதை முடியலை. நாங்கள் இந்த பருத்தித்துறையில் இருக்கிற கலங்கர விளக்கத்தை திருத்தி தாண்டு நாங்கள் போய் டிஎஸ் ஆஃபீஸில் கேட்டாங்க. இந்த பருத்தித்துறை பிரதேச செயலகத்தில் போய் கேட்க அது தங்களுக்கு கீழே இல்லையா? கலங்கர விளக்கம் தங்களுக்கு கீழே இல்லைன்னு சொன்னால் கரையில வந்து மாத்திரம் நீங்கள் ஒரு சட்டப்பந்தலுக்கு வரி எடுக்கலாம். அது யாருக்கு கீழே இருக்கு? இப்போ பருத்தித்துறை இருக்கிற கலங்கர விளக்கம் பருத்தி டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் தட்டுப்பந்தல் யாருக்கு கீழே இருக்கு? அப்போ தட்டுப்பந்தலுக்கு அதை வரி விதிக்கலாம், ஆனால் கலங்கர விளக்கம் தங்களுக்கு அதை திருத்தி தெரியலாம். இது வந்து ஒரு தொழிலாளிக்கு முக்கியமான சாமான். உண்மையின்படி அந்த கலங்கர விளக்கத்தை திருத்தி பழைய காலம் மாதிரி அதை செய்து விட்டால் 45 கிலோ 45 கடல் மைலுக்கு அந்த லைட் வந்து எங்களுக்கு தெரியும். எங்க திசை மாறி போனாலும் அந்த இதை வச்சு கொண்டு மக்களுக்கு கரை வந்து சேர்ந்தார்கள். அதுகளுக்கு சரியான முறை நடவடிக்கை எடுத்து அதுகளை திருத்தி கொடுக்க வக்கில்லாத அரசாங்கம் இன்றைக்கு வந்து என்னத்தை செய்தோ எங்களுக்கு தெரியல. இந்த கடத்தொழில் அமைச்சர் எங்கே இருக்கிறார் போறாருன்னு தெரியல. ஆனால் கொழும்பில் இருந்தோண்டு மேசையில் இருந்தோண்டு படம் காட்டி கொண்டு இருக்கிறார். உண்மையின்படி எங்களது மக்கள்ல அக்கறை உள்ள அரசாங்கம், கடல் வளத்தை பாதுகாக்கணும் அரசாங்கம் என்று சொன்னார். உடனடியாக தடை செய்யப்பட்ட தொழிலை நிறுத்தி உடனடியாக இந்தியாவோட தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கதைச்சு, தமிழ்நாட்டிலே இருக்கிற மீன் வாரியத்துறை அமைச்சரோட கதைச்சு 2 பாதி மக்கள் கடற்தொழில் மக்களை இந்த தொழில் தடை நீங்களும் செய்யலாது, இந்த தொழில் தடை செய்ய, இந்த தொழில் வந்து செய்யலாம், 2 பாதி மக்களும் செய்யலாம். அடுத்தது வந்து திசை மாறி போன என்ன, அடுத்தது எண்ணெய் இல்லாத எரிபொருள் இல்லாமல் போன என்ன, அல்லது இயந்திரம் பிழைச்சு வந்தா என்ன, அவர்களுடைய உருவிய அதுக்குரிய நடவடிக்கை செய்து உடனே திருப்பி வைக்கணும். உண்மையா முடியாது, அவர்களை அரசு பண்ணக்கூடாது. பழைய காலம் மாதிரி நாங்கள் தொழில் செய்யணும். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது 2 அரசாங்கமும் 2 மீனவரை முட்டை விட்டுட்டு 2 அரசாங்கமும் பவனி பார்த்து கொண்டிருக்கு. இது மீனவர்கிட்ட பிரச்சனை தீர்க்கின்றாலும் சின்ன பிரச்சனை. இப்போ வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவ ஜோசப் விஜய் அவர்கள் வந்து அவருக்கு கச்சதீவை விட்டா வேறு ஒன்றும் தெரியாது. கச்சதீவு வந்து இலங்கை இந்த இறையாண்மைக்கு உட்பட்டது.
கச்சதீவு வந்து இலங்கை கரையெல்லாம் கச்சதீவு இருக்கு. கச்சதீவை விட்டுட்டு 2 பாதி மீனவர்களும் சந்தோஷமா தொழில் செய்யக்கூடிய வழிவகையை பாருங்க. நாங்கள் இப்போ தற்படி இந்தியாவில் வந்து ஒரு கடற்தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், மீன்வாரிய தொழில் அமைச்சராக வந்திருக்கிறார். அவருக்கு கடல் என்றா என்ன, கடல் தொழில் மக்கள் என்றான்னு சொல்லி அவருக்கு நல்லாக விளங்கும். உண்மையின்படி அவர் தன்னும் இனிமேல் தன்னும் அவர் வந்து இதுக்கு ஒரு அக்கறையை கொண்டு உடனடியாக 2 பகுதி மீனவரையும் கூப்பிட்டு கலைச்சி பேசி சில திட்டங்களை வகுத்து இப்படி 2 பகுதி மீனவரும் தடை செய்யப்பட்ட தொழில் செய்யாமல் சந்தோஷமா தொழில் செய்ய முடியல. அந்த திட்டத்தை 2 அரசாங்கத்தையும் கலைச்சி பேசி 2 அரசாங்கம் அதை நடைமுறையை கொண்டு வரணும். இல்லைன்னு சொன்னால் நெடுக காலம் 2 பகுதி மீனவர்களும் முட்டுப்பட்டு அடிபட்டு சாக வேண்டிய கட்டம் பெறும். அடுத்தது மக்களை நீங்கள் எங்கூட மக்களை எல்லை தாண்டால் வச்சிருக்கோம். நீங்கள் எல்லை தாண்டால் வச்சிருக்கோம்னு சொன்னா நீங்களோட கடற்படை எல்லையில விடுக்கும். அதை விட்டுட்டு இங்க வந்து இலங்கை நேவி பிடிச்சது, இலங்கை நேவி சுட்டது, இலங்கை நேவி அடிச்சது என்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லாங்க. நீங்கள் அங்க இல்ல இந்த வாரியார் இந்தியா இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச கடல் வளத்தையே நீங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பெரிய இயந்திரங்களை பூட்டி நீங்கள் அழிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இதை விட நாங்கள் எங்க போறது? இப்பவே இப்ப 3 மாசம் ஆச்சு நாங்கள் உழைச்சி சாப்பிட்டு, 3 மாசத்துக்கு கூட உழைச்சி சாப்பிட்டு அங்க 19 கிலோமீட்டருக்கு அங்காலதான் கொஞ்சம் சூட வருது. அந்த சூடாகி போய் தான் இன்றைக்கு 4 மக்கள் காணால் போனார்கள். அந்த ஏன்னு சொன்னால் ஏழாத கடைசியில இனிமேலும் எங்களால் இயலாது, நாங்கள் போய் அந்த சூடையை பிடிச்சாதான் நாங்கள் வாழலாம் என்று சொல்லி அந்த சூடையை பிடிக்க போராட்டத்தினால் இன்றைக்கு 4 மக்கள் காணால் போனார்கள். இது எங்கட சங்கங்கள், சமாசங்கள், சம்மேளனங்கள், வடமாகாண சமாசங்கள் அது உணர்வு இல்லை. அவங்க வாய் திறக்கிறாங்க இல்லை. ஏன் வாய் திறக்கிறாங்க இல்லையோ என்று தெரியாது. மக்கள் இந்த கஷ்டத்தை வெளிக்கொண்டு வரணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதை விட்டுட்டு ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் எங்கட ஜனாதிபதி அவர்கள் வந்தார், உதயசூரியன் கடற்கரையில் வந்து படம் காட்டி போட்டு போனவர். பல்லடத்தில் உதயசூரியன் கடையில் வந்து இந்த பொட்டிங் 2 மாசத்துக்கு நிப்பாட்டுன்னு சொல்லி வீரவசனம் பேசி போட்டு போனவர். எவன் வந்தாலும் எங்கள் இந்த பிரச்சனை ஒரு காலம் தீர்க்க போறது இல்லை. எங்களுடைய அரசியல்வாதிகள் கேவலக்கட்ட அரசியல்வாதிகள் இதில் பற்றி கதைக்க போறதும் இல்லை. இனிமேல் தானே எங்களது அரசியல்வாதிகளுக்கு ஒரு உணர்ச்சி சோசமான சூடு சொல்றதும் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட எங்களை 2 ஒன்று எங்களது பிரச்சனை எழுதி வச்சுட்டு பாராளுமன்றத்தை வெளியில வாங்கும். எங்களது தீர்வு தர இல்லையோ வெளியில வாங்கும். இன்றைக்கு அரசாங்கம் மாற்று அரசாங்கம் எங்களுடைய மக்கள் எல்லாம் போட் பண்ணி இன்றைக்கு என்பிபி அரசாங்கத்தை கொண்டு வந்தீர்கள். 3 சீட் எடுத்து அடைஞ்ச என்ன மாற்றம் கிடைச்சா என்ன தனிகள் இருக்குது? இன்றைக்கு மயிலட்டியில் தானே போராடி கொண்டு இருக்குது. அன்றைக்கு வேலன் சுவாமியை தூக்கி எறிகிறாங்க, தூக்கி ஜிபிக்கு எறிஞ்சு ஏற்றி கொண்டு போறாங்க. அதோட 2 பிரதேச உறுப்பினரையும் தூக்கி ஏற்றி கொண்டு போறாங்க. அவங்க நினைச்சதான் செய்து கொண்டிருக்கிறாங்களே தவிர ஒரு மாற்றமும் இங்க இல்லை. இன்னும் இருந்தால் விட இன்னும் கூடிக்கொண்டு போகுது. லஞ்சம், கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, வெட்டுக்கொத்து எல்லாம் கூடிக்கொண்டுதான் போகுது. எந்த விதமான மாற்றமே இங்க இல்லை. அது எங்கள்கிட்ட கேவலக்கட்ட அரசியல்வாதிகள் இதுகளுக்கு எதிரான முறையில் ஒன்றுமே கதைக்கிறே இல்லை. சரி, இனிமேல் தானும் எங்களோட பிரச்சனை உலகத்துக்கு வந்துட்டு இனிமேல் தானே நாங்கள் ஒன்று சேரணும். வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்து கொண்டு எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் இனிமேல் தானே எங்களோட தமிழ் தேசியமோ எடுத்த சுயநில உரிமைக்காக நாங்கள் கதைக்கணும் பேசணும் அந்த எண்ணமே இல்லை. அவங்களை ஏன்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழகப்படிகள் மாணவரால் இப்போ ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு இணைச்சி ஜனாதிபதி தேர்தலில் போட்டு எடுக்கணும்னு சொல்லி ஓமன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு இந்த அரசியல்வாதி எல்லாரையும் கணிச்சு தான் நாங்கள் அந்த படிகள் செய்தவங்க. ஆனால் கடைசியில் என்ன செய்தவங்க? சரி, நீங்கள் என்ன செய்யணும்? ஒதுக்கி நின்று இருக்கணும். நீங்கள் அந்த படிகளுக்கு எதிரான முறையில் நீங்கள் திருப்பி எலெக்ஷன் கேட்டீங்க. எங்களது சங்கு சின்னத்தை அந்த புள்ளிகள் வந்து கேட்டு நாங்கள் கேட்ட சங்கு சின்னத்தை குழப்பினீங்க. அப்ப நீங்களும் தமிழ் தேசியத்துக்காக போராட போறீர்கள், எங்களோட தமிழுக்காக நீங்கள் கதைக்க போறீர்கள், சுய உரிமைக்காக நீங்களும் கதைக்க போறீர்கள். ஒன்று சேர்ந்து வடக்கு கிழக்கிலிருந்து ஜனாதிபதி கேட்டதையே நீங்கள் குழப்பினார்கள். பிறகு இங்க வந்து வீரவசனம், நீங்கள் இங்க வந்து காணால் போன வீடு வழியை போய் கேவலம் கேட்ட உங்களுக்கு அம்மான நீங்கள் உங்கள் இந்த பரம்பரைக்கு சொத்து சேர்த்து இருக்கிறீர்கள். எங்கட மக்களுக்காக என்னத்தை செய்கிறீங்க? ஒன்றை சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு 2009 யுத்தம் முடிஞ்சு நீங்கள் இன்றைக்கு இந்த வடக்கு கிழக்கில் என்னத்தை செய்து கிழிச்சு விட்டுறீங்க? என்ன நடந்தது? என்ன முன்னேற்றத்துக்கு ஒன்றை காட்டுங்க பாப்போம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமே இல்லை. அதோட சேர்ந்து அந்த கட்சிக்கு வந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க தான் இருக்கிறாங்க தவிர எங்களுக்காக கலைக்கணும் எவனுமே இல்லை. தயவு செய்து இனிமேல் தன்னும் சூடு சுரங்க உள்ள அரசியல்வாதிகள் ஒன்று சேருவோம். இல்லைன்னா நாங்கள் எப்படி கேவலப்பட்டு எப்படி இருந்தாலும் போய் சேரலாம். எங்களுக்காக கலைக்கிறோம், உங்களுக்காக கேட்கணும் கேவலமான முறையில் எங்களை கொண்டே விற்காதீங்க. நீங்கள் எங்களை வித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா இதுக்கு உண்மையின்படி இந்த புலம்பெயர்ந்த தமிழர் இருக்கிறானே விசைச்சடிகளை வளர்க்கிறது அவைதான். இன்றைக்கு அர்ஜுனா ராமனுக்கு காசை கொடுக்கறதும் அவைதான், சகல கட்சிகளுக்கும் காசை கொடுத்து வளர்க்கிறது அவைதான். வளர்ந்து போட்டு பிறகு அவன் பிள்ளையா செய்த உடனே தான் உனக்கு நாங்கள் இவ்வளவு காசரே இல்லையோ, நீ இவ்வளவு வேண்டே இல்லையோ, உனக்கு இவ்வளவு தந்தராக இல்லானே கேவலங்கிட்ட நியாயலை உங்களுக்கு கொஞ்சம் தானும் யோசிக்கிறதுக்கு மண்டேக்க சரக்கு இல்லையோ. அர்ஜுனா யார்?
வந்த வரத்துல உண்மையா நல்லா கதைச்சா நாங்கள் அவனை உண்மையா பாராளுமன்றத்தில் கதைக்கிறான், ஒருங்கிணைப்புக்குழு கூட்டங்களில் கதைக்கிறான், சட்டத்திட்ட நுணுக்கங்களோட எல்லாத்தையும் செய்கிறான்னு சொல்லி நாங்களும் கதைச்சினாங்க. ஆனா இன்றைக்கு அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இன்றைக்கு திரும்பி மாறாக எங்கட மக்களுக்கு மாறாக செய்கிறான். சொன்ன சீமான் வந்தா இங்க சுட போறானா? ஒரு பொம்பளை செருப்பாலை அடித்து கல்லால் எறிஞ்சு எவ்வளவு கேவலமான வேலை செய்கிறாள். அவளுக்கு அவர் தன் துவக்கத்தையும் காட்டுறார். அவர் அந்த துவக்கம் விட மற்ற துவக்கத்தையும் காட்டிக்கிறான். ஒரு பொம்பளைக்கு துவக்க காட்டுறோம், வெக்கன் ரசமான இல்லை. ஒரு பொம்பளைக்கு துவக்க காட்ட அவள் வடிவாத்தான் எறிஞ்சவள் கல்லாலை செருப்பாலையெல்லாம் வருகிறான். சுடுவேலடி 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 சுடுவேன். துப்பாக்கி எங்கட மக்களுக்கு துப்பாக்கி நீ காட்ட தேவையில்லை. 170 துப்பாக்கினா என்னன்னு தெரியும், எங்கட மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீ துப்பாக்கியை காட்டுற சீமான ஒரு மயிலையும் பிடுங்கலாத சீமா அப்படி இருந்தா அங்கே சொல்லிக்கலாமே சீமான நான் சுடுவேன் சொல்லி சரியான ரோசம் உள்ள சரியான ஒரு ரோசமான உள்ள அர்ஜுனான்னு சொன்னா இந்தியாவுக்கு போய் இந்தியாவில்னு சொல்லியிருக்கலாம் தானே. இந்தியா உள்ள கைக்கூலிகள் இந்த கதையை கேட்டு கைக்கூலிகளோட காசை பண்ணி கொண்டு அங்க நக்கி பிழைக்க போனி அங்க சொல்லிக்கலாம் தானே. இந்தியாவில் நான் சீமான சுடுவேன் சொல்லி அங்க விட்டுட்டு இங்க வந்து பாராளுமன்றத்தில் இந்த நாடா பாராளுமன்றத்தில் இருந்து யாருக்கிட்ட சொல்றேன் சீமான சுடுவேன் அதை சுடுவேன் சொல்லி நீ பாராளுமன்ற உறுப்பினர்னா பாராளுமன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு தேவையான செய்யணும், அதை போய் பேர அதை விட்டு லூசுத்தனமான முறையில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இதை வளர்க்கிறது எங்கள் இந்த புலம்பெயர் தமிழர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்து போட்டு அவன் பிள்ளையோட கத்துக்கிறாரு. உனக்கு அவ்வளவு தந்தினான், இன்னார் மூலமாக இவ்வளவு தந்தினான். உங்களுக்கு அதானே இந்திய இவ்வளவு போராளிகள் உண்மையா கண் இழந்தவன், கை இழந்தவன், கால் இழந்தவன், சாப்பிட வழி இல்லாமல் ஒரு கொட்டிலுக்கையும் ஒரு தற்பாலுக்கையும் இருக்கிற போராளிகளை கவனிக்க ஆக்கள் இல்லை, அதை பார்க்க ஆக்கள் இல்லை. கண்ட நேயலுக்கு காசு அனுப்பி போட்டு விசச்செடிகளை வளர்த்து போட்டு இப்பதான் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. தயவு செய்து இனிமேத்தன்னும் இங்க உள்ள அரசியல்வாதிகள் ஒருவருக்கும் காசு அனுப்பாதைங்கோ. அனுப்பாமல் நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வடக்கு கிழக்கில் எல்லாரும் ஒன்று சேருங்க, ஒன்று கிளையர் வாங்க, ஒரு கிளையங்களை தமிழ் தேசியத்துக்காக போராடுங்க, அதுக்கு நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லுங்க. பார்ப்போம் ஏழு வேண்டாம், அது செய்ய மாட்டேன். அவரவர் நினைச்சபடி அவரவர் காசை அனுப்பி போட்டு நீங்கள் பேச இருக்கிறீர்கள். அங்கே யார்ட்ட காசை அனுப்புறீர்கள்? அங்கே என்ன சொல்லி வச்சிருக்கிறீர்கள்? தயவு செய்து இனிமேத்தனும் இப்படியா கொஞ்சம் விசைச்செடிகளை வளர்க்கிறத விட்டுட்டு இனிமேத்தனும் சந்தப்படி வடிவா நல்ல மாதிரி ஒரு தமிழ் தேசியத்துக்காக கலைக்கிறக்குரிய வடகிழக்கு ஒன்றிணைக்கிற வழியை பாருங்கோ. அடுத்தது எங்கள் இந்த கையாளாத கடத்தொழில் அமைச்சரவர்களே, நீங்கள் கொழும்பில இருந்து படம் காட்டாமல் தயவு செய்து கடத்தொழில தடை செய்யப்பட்ட தொழில் அத்தனையும் உள்ளூர் இழுவப்பட உள்பட எல்லா தொழிலையும் தடை செய்வீர்களா இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட பிச்சு எந்த பெற மாட்டோம். தயவு செய்து அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ. நன்றி.